ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்பீசஸில் டைகர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைகர் பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டைகர் டே வாஸ் செலிப்ரேட் ஆன் July 29. அதாவது வருஷம் July 29 வந்து இன்டர்நேஷ்னல் டைகர் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் டைகர்ஸ் வித் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அட் த ஹார்ட். டைகரோட ஃபியூச்சரை வந்து பாதுகாக்கணும், அதுக்கப்புறமா அந்த லோக்கல் கம்யூனிட்டியும் வந்து அவங்க பாதுகாக்கணுங்கிறது தான் அவங்களோட தீமாக இருந்திருக்கு. Established in 2010 at the St. Petersburg Tiger Summit by 13 Tiger Range countries. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல டைகர் 2010 அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேட் ஸ்பீசஸ்ல இருக்கிறதுலே இதான் வந்து லார்ஜஸ்ட் கேட் ஸ்பீசஸ். எவ்ரி டைகர் ஹேஸ் யூனிக் ஸ்ட்ரைப் பேட்டர்ன் ஃபார் இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபிகேஷன். ஒவ்வொரு டைகருக்கும் வந்து யூனிக்கான ஸ்ட்ரைப்ஸ் இருக்குமா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஹேபிடேட் டைகர் ரேஞ்ச் ஃப்ரம் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அண்ட் மேங்க்ரூவ் டு சவானா அண்ட் ஸ்னோயி லேண்ட்ஸ்கேப்ஸ். Tigers are found in 13 Asian countries led by India, Russia and Indonesia. டைகர் வந்து 13 ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹோஸ்ட் 75% ஆஃப் குளோபல் டைகர்ஸ் லெட் பை மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் உத்தரகாண்ட். குளோபல் டைகர் இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் வந்து 78% டைகர்ஸ் பாப்புலேஷனில் இருக்குது. கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து IUCN என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸில் வரும். சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1ல் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1ல் வரும். டைகர் ஆக்ட் அஸ் அ ஃப்ளாக்ஷிப் அண்ட் கீஸ்டோன் ஸ்பீசஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லிட்டு 1973 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது அப்போ லான்ச் பண்ணும்போது 9 ரிசர்வ்ஸோடு இது பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வந்து 58 டைகர் ரிசர்வ்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கீழே. ஸோ ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் டைகர் சென்சஸ் எடுப்பாங்க. இந்தியா லான்ச்டு பிக் கேட்ஸ் அலைன்ஸ் இன் 2020 டு ப்ரொடெக்ட் 7 பிக் கேட் ஸ்பீசஸ் குளோபலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 2023 வந்து இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட்ஸ் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 பிக் கேட் ஸ்பீஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டியும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி லான்ச் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைகர், லயன், சீட்டா, லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், ஜாக்வார், இந்த மாதிரி ஒரு 7 ஸ்பீசஸ் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதை ட்ராக் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து GPS காலர் மூலியமாக, அப்புறமா கேமரா ட்ராக்கிங் மூலியமாக வந்து இந்த டைகர் மூவ்மெண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. டைகர் வந்து கிரிட்டிக்கலி டிப்ரெட் அக்ராஸ் ஏஷியா அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் கன்சர்வேஷன் சென்டர்ஸ் கிட்ட, அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் அதை கன்சர்வ் பண்ணுறாங்களோ அங்கே மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும், அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. IUCN இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எவால்வேட் 4 பேராமீட்டர்ஸ். என்னென்ன அப்படின்னா கரண்ட் ரெக்கவரி பண்ணுறாங்க, கன்சர்வேஷன் இம்பாக்ட், ஃபியூச்சர் ரெக்கவரி பொட்டன்ஷியல், டிபெண்டன்ஸ் ஆன்கோயிங் கன்சர்வேஷன், விச் ஹெல்ப் ஐடென்டிஃபை எஃபெக்டிவ் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். பேஸ்ட் ஆன் திஸ் ஃபேக்டர்ஸ் இட் அசைன்ஸ் ஸ்பீசஸ் ரெக்கவரி ஸ்கோர் ஆஃப் 0 to 100%. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஸ்பீசஸ் ரெக்கவரி ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு 0 to 100% அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க.